என் பெயர் மலர். என் வாழ்க்கையின் பெரும்பகுதி ஒரு தீரான சோகத்தின் மீதுதான் கட்டமைக்கப்பட்டிருந்தது. எங்களை சுற்றியுள்ள உலகம் எங்களை நிம்மதியாக வாழ விட்டதே கிடையாது. என் கணவர் கதிர் 6 மாதங்களுக்கு முன்னர் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போய்விட்டார். அதன் பிறகு ஒவ்வொரு இரவும் என்னை சுட்டெரித்த தனிமை. அந்த தனிமையின் கொடுமையை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு பெண் கணவனை இழந்து ஊரின் நடுவே தனியாக வாழ்வது எவ்வளவு பெரிய நரகம் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். அன்றாட பிழைப்புக்கும் அந்த 4 சுவர்களுக்கும் போராடி கொண்டிருந்த எனக்கு வாழ்க்கை ஒரு பெரிய சுமையாகவே மாறியிருந்தது. உறவினர்கள் கூட சில காலத்திற்கு பிறகு முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். தாலி அறுத்தவள் முகத்தில் முழிக்கக்கூடாது என்று பழங்கால மூளைச்சூடுகளுக்கு நடுவே ஒரு மூலையில் முடங்கி கிடந்தேன். ஆனால் அந்த தனிமையை விட கொடுமையானது என்னை சுட்டெரித்த அந்த கணவன் மனைவி உறவு ஏக்கம். இளம் வயதில் கணவனை இழந்த ஒரு பெண்ணின் உடல் தவிப்பை, அந்த இரவுகளின் வெறுமையை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. நள்ளிரவில் போர்வையை இறுக்கி போர்த்தி கொண்டு நான் அழுது தீர்த்த கண்ணீருக்கு அளவே இல்லை. ஒரு ஆண் தொடுகைக்காக, ஒரு அணைப்புக்காக, என்னை சுற்றி ஒரு பலமான கை இருக்காதா என்ற ஏக்கத்திற்காக என் உடல் ஒவ்வொரு நாளும் அணு அணுவாக செத்து கொண்டிருந்தது. பிழைப்புக்காகவும் அந்த தனிமை சுமையிலிருந்து தப்பிக்கவும் நான் யாரிடமாவது கையேந்த வேண்டிய கட்டாயம். அப்படித்தான் அந்த மருத்துவமனை மூலமாக அந்த வாய்ப்பு என்னை தேடி வந்தது. ஒரு குழந்தையை பெற்றுக் கொடுக்கும் வாடகத்தாய் வேலை. பணம் என் கைக்கு தேவைப்பட்டது. அதைவிட என் உடலின் வெறுமையை ஒரு உருவமைப்பை கொண்டு நிரப்பவும், இந்த சமூகத்தின் முத்திரைகளிலிருந்து தப்பிக்கவும் அந்த வாய்ப்பு எனக்கு ஒரு பிடிமானம் போல் தோன்றியது. அப்படிப்பட்ட சூழலில்தான் கார்த்திக் மற்றும் மேனகா தம்பதியின் வீட்டிற்குள் நான் நுழைந்தேன். ஆரம்பத்தில் எல்லாமே ஒரு வியாபார ஒப்பந்தம் போலத்தான் தொடங்கியது. அந்த பெரிய வீட்டில் மேனகா என் மீது ஒரு தாயைப் போலவும் ஒரு தோழியைப் போலவும் அன்பு காட்டினாள். ஆனால் அவளது அந்த அன்பை பார்க்கும்போது எனக்குள் ஒரு குற்ற உணர்ச்சி தலை தூக்கும். அவளுக்கு குழந்தை இல்லை என்ற ஏக்கம் எவ்வளவு பெரியது என்பது எனக்கு புரியும். கார்த்திக் மிக அமைதியான மனிதர். என்னை பார்க்கும்போது எப்போதும் ஒரு கௌரவத்தோடு தன் மனைவியின் நலனில் எவ்வளவு அக்கறையாக இருக்கிறாரோ அதே அளவு மரியாதையை எனக்கும் தருவார். ஒரு நாள் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று என் கருப்பையில் அவர்கள் கருவை விதைத்தார்கள். அதன் பிறகு என் வயிற்றில்தான் அவர்கள் வாரிசு வளர்ந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் இரவு மாடியில் தனியாக நின்று நிலவை பார்த்து கொண்டிருந்த போது என் கணவன் கதிர் என்னுடன் வாழ்ந்த காலங்கள் நினைவுக்கு வந்து என் கண்களில் கண்ணீர் பெருகியது. கணவன் இல்லாத அந்த உடலின் தவிப்பு என்னை வாட்டி எடுத்தது. அப்போது என் பின்னால் ஒரு மெல்லிய சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தால் கார்த்திக் நின்று கொண்டிருந்தான். அவன் அமைதியாக என்னிடம் கேட்டான், மலர், இந்த வீட்டின் அமைதி உன்னை வாட்டுகிறதா? உனக்கு ஏதேனும் தேவைகள் இருந்தால் தயங்காமல் சொல்லலாம். நான் என் கண்ணீரை துடைத்து கொண்டே சொன்னேன், இல்லை ஐயா, என் வாழ்வின் தீராத தாகம் இது. என் வயிற்றில் வளரும் இந்த உயிர் என்னை சுற்றியுள்ள இந்த தனிமையின் வறட்சியை போக்குகிறது. ஆனால் எங்குமே என் கணவனின் நிழல் என்னை விட்டு அகலவில்லை. கார்த்திக் என்னை ஊடுருவி பார்த்தான். அவனது கண்களிலும் அப்போது ஒரு பெரும் சோகம் உறைந்திருந்தது. உன் கணவனின் இழப்பு உன்னை எந்த அளவுக்கு துடித்ததோ அதே போல எனக்கும் பல ஏக்கங்கள் உண்டு மலர். வெளியில் நான் சிரித்தாலும் என் மனைவியின் இந்த மலட்டு துயரத்தை போக்குவதற்காக நாங்கள் பட்ட அவமானங்கள் எனக்கு தெரியும்.
குழந்தை இல்லாத குறை ஒருபுறம் இருக்கட்டும், ஒரு கணவனாக என் மனைவியின் முழுமையான அன்பை பெற முடியாத அந்த தனிமை இருக்கிறதே, அது கொல்லும் மலர் என்றான். அன்றுதான் முதல் முறையாக எங்களுக்கிடையேயான இடைவெளி சிறிது குறைந்தது. அவன் சொன்ன அந்த வார்த்தைகளில் இருந்த தனிமையின் வலி என் நெஞ்சை தொட்டது. நாட்கள் நகர்ந்தன. என் வயிறு பெரிதாக, அந்த வீட்டில் எனக்கான கவனிப்பும் அதிகமானது. குழந்தை பிறக்க இன்னும் சில மாதங்களே இருந்த அந்த நள்ளிரவு நேரம் என் வாழ்க்கையை மீண்டும் உலுக்கி போட்ட அந்த செய்தி வந்தது. மேனகா மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் கோர விபத்து ஒன்றில் சம்பவ இடத்திலேயே இறந்துவிட்டாள். அந்த வீடு அப்படியே உறைந்து போனது. மேனகாவின் மரணம் கார்த்திக்கை மொத்தமாக சிதைத்து விட்டது. அன்று வரை பிஸியாக பேசி சிரித்த அந்த வீடு ஒரு சுடுகாட்டை போல அமைதியானது. கார்த்திக் தன் அறையிலிருந்து வெளியே வரவே இல்லை. அவனது அழுகை சத்தம் அந்த சுவர்களையெல்லாம் தாண்டி என் அறைக்கு கேட்கும் போதெல்லாம் என் கணவன் இறந்த அந்த துயரம்தான் என் கண்முன்னே நிழலாடியது. 3 நாட்கள் கழித்து கார்த்திக் அறையின் கதவை திறக்காமல் உள்ளே இருப்பதை உணர்ந்து நான் அவனுக்கு சூடாக காஃபி தயாரித்து கொண்டு உள்ளே சென்றேன். அறை இருண்டிருந்தது. கார்த்திக் தரையில் முழங்கால்களை மடக்கி தலையில் கை வைத்து உறைந்து உட்கார்ந்திருந்தான். அருகில் சென்று காஃபி கப்பை நீட்டி மெல்லிய குரலில் சொன்னேன், கார்த்திக், தயவு செய்து எதையாவது சாப்பிடுங்கள். இப்படி உங்களை நீங்களே வருத்தி கொண்டால் மேனகாவின் ஆன்மா மன்னிக்காது. அவன் என்னை நிமிர்ந்து பார்த்தான். அவனது கண்கள் சிவந்து சோகத்தின் உச்சத்தில் இருந்தன. திடீரென அவன் ஆவேசமாக கத்தினான், எதற்காக மலர்? யாருக்காக நான் வாழ வேண்டும்? என் காதலி, என் மனைவி என்னை விட்டு இப்படி நடுவழியில் பிரிந்து செல்வாளா? அவளது மடியில் என் குழந்தையை பார்க்க வேண்டிய நான் இன்று அனாதையாக நிற்கிறேன். இந்த உலகமே என்னை ஏளனமாக பார்க்க போகிறது. அவனது வலியை தாங்க முடியாமல் நான் அவன் அருகில் முழங்காலிட்டு அமர்ந்தேன். அவனது கைகளை பிடித்து என் கண்ணீரால் நனைத்தேன். என்னை விட இந்த கொடுமையை அனுபவித்தவள் யாரும் இருக்க முடியும் கார்த்திக். கணவனை இழந்த வலியும் மனைவியை இழந்த தவிப்பும் ஒன்றுதான். தனிமை எவ்வளவு கொடூரமானது என்று என்னை விட உங்களுக்கு நன்றாக தெரியும். அழுது தீருங்கள், ஆனால் உங்களை நீங்களே சிதைத்து கொள்ளாதீர்கள் என்று துடித்தேன். என் வார்த்தைகள் அவனது நெஞ்சில் ஆழமாக பாய்ந்தன. அவன் சற்றென்று என்னை அணைத்து கொண்டு ஒரு குழந்தையைப் போல விக்கி விக்கி அழுதான். அந்த தழுவலில் வாடகை தாய்க்கும் எஜமானுக்கும் இடையேயான எல்லைக்கோடுகள் உடைந்து போயின. அவனது கைகள் என் முதுவை இறுக்கிய போது பல மாதங்களாக நான் அடக்கி வைத்திருந்த அந்த உறவு ஏக்கம் ஒரு தீப்பற்றி கொண்டது போல என்னை சுட்டது. அவனும் பல வருடங்களாக ஒரு பெண்ணின் அரவணைப்பு இல்லாமல் தவித்திருந்த தவிப்பும், நானும் கணவனை இழந்து பரிதவித்த தவிப்பும் அந்த ஒரு வினாடியில் ஒன்றாக கலந்தன. மேனகாவின் மறைவுக்கு பிறகு அந்த பெரிய வீட்டில் கார்த்திக்கும் நானும் மட்டுமே தனித்து விட்டோம். உலகம் எங்களை எப்படி பார்க்கும் என்ற பயம் ஆரம்பத்தில் இருந்தது. ஆனால் அந்த தனிமையும் இழப்பின் தவிப்பும், அதற்கு மேல் எங்களை உந்தித் தள்ளிய அந்த உடல் ஏக்கமும் எங்களை அறியாமலேயே ஒரு எல்லையற்ற நெருக்கத்திற்கு கொண்டு சென்றது. ஒரு நாள் மாலை நேரத்தில் முற்றத்தில் மழை பெய்து கொண்டிருந்தது. சமையலறையில் நான் வேலை செய்து கொண்டிருந்த போது கார்த்திக் பின்னால் வந்து நின்றான். அந்த நெருக்கம் என் மெய்சிலிருக்க செய்தது. அவன் குரலில் ஒரு விவரிக்க முடியாத நடுக்கம் இருந்தது.
மலர், நான் உன்னிடம் இதை சொல்லலாமா என்று தெரியவில்லை. ஆனால் உன்னோடு பேசும்போதுதான், உன் அருகில் இருக்கும்போதுதான் என் ரத்தம் கொதிக்கிறது. நீ என் வீட்டில் ஒரு வாடகை தாயாகத்தான் நுழைந்தாய். ஆனால் இப்போது இந்த வீட்டில் நீ இல்லை என்றால் என்னால் மூச்சு விடக்கூட முடியாது போலிருக்கிறது. என் உடல் உன்னை தேடுகிறது மலர். நான் அவனது கண்களை பார்த்தேன். அங்கே அடக்க முடியாத ஏக்கமும் அதைவிட ஆழமான தனிமையும் வழிந்தோடியது. நான் மெலிந்த சிலிர்ப்போடு தளர்ந்த குரலில் சொன்னேன், கார்த்திக், நான் இந்த சமூகத்தின் பார்வையில் வாடகை தாய் மட்டும்தான். ஆனால் என் உடலும் மனதும் பல மாதங்களாக ஒரு தொடுகைக்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறது. நாம் இருவரும் இந்த தனிமையின் வாரிசுகள். நம் ஏக்கங்கள் ஒஸ்தியானவை. அவன் என் தோள்களை பிடித்து தன் முகத்திற்கு அருகில் கொண்டு வந்தான். அவனது மூச்சு காற்று என் முகத்தில் பட்டு என்னை மயக்கியது. அடுத்த வினாடி அவனது உதடுகள் என் உதடுகளை சுண்டி இழுத்தன. அந்த முத்தத்தில் இருந்த ஆக்ரோஷமும் ஏக்கமும் எங்கள் இருவரின் பல மாத தவிப்பையும் ஒரே மூச்சில் தீர்த்தது. இந்த சமூகம் என்ன சொன்னாலும் பரவாயில்லை மலர். மேனகா விரும்பியதும் என் வீட்டின் சந்தோஷம்தான். ஆனால் இன்று நீ என் வாழ்க்கையாக, என் உடலின் பாதியாக மாற வேண்டும் என்று முணுமுணுத்தபடியே அவன் என்னை வாரி அணைத்து அந்த இருண்ட அறைக்குள் அழைத்து சென்றான். அந்த இரவின் அமைதியில் எங்களது உடல்களும் உள்ளங்களும் ஒன்றோடொன்று முழுமையாக கலந்தன. அது வெறும் உடல் தேவையின் வெளிப்பாடு அல்ல, மாறாக வாழ்வின் துயரங்களில் துடிதுடித்து கொண்டிருந்த இரண்டு உயிர்கள் தங்களது ஏக்கங்களை தீர்த்து கொண்ட அமைதியான வெறி பிடித்த சங்கமம். அவனது தடிமன் என் கணவனை விட பெரியதாக இருந்தது. அந்த இரவுக்கு பிறகு எங்களுக்கிடையேயான உறவு ஒரு கணவன் மனைவியைப் போல முழுமை பெற்றது. இரவுகள் இனி தனிமையானதாக இல்லை. கார்த்திக்கின் அரவணைப்பில் அந்த வீடே எனக்கு சொர்க்கமானது. நாட்கள் ஓடின. என் வயிறு பெரிதாக பெரிதாக கார்த்திக் என்னை ஒரு கண் போல பார்த்து கொண்டான். அந்த வீட்டில் நான் வாடகை தாயாக அல்ல, மாறாக அந்த வீட்டின் உண்மையான உரிமையாளராக, அவன் படுக்கையின் பாதியாக வாழ்ந்தேன். பிரசவ வலி வந்து மருத்துவமனைக்கு சென்றேன். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அது கார்த்திக்கின் ரத்தம். அதே நேரம் என் உடலின் வழியாக இந்த உலகத்திற்கு வந்த உயிர். குழந்தை பிறந்த அந்த தருணம், கார்த்திக்கின் முகத்தில் நான் பார்த்த அந்த நிம்மதியும் புன்னகையும் என் வாழ்வின் மிகப்பெரிய பரிசு. மருத்துவமனை படுக்கையில் நான் ஓய்வெடுத்து கொண்டிருந்த போது கார்த்திக் என் அருகில் வந்தான். தன் கையில் குழந்தையை ஏந்தியபடி என் நெற்றியில் முத்தமிட்டான். நன்றி மலர், நீ எனக்கு என் மகனை தந்தாய். அதைவிட மேலாக அர்த்தமற்று போன என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை தந்தாய். என் உடலின் ஏக்கத்திற்கு மருந்தானாய் என்றான். ஒப்பந்தம் முடிந்து நான் அந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய நேரம் வந்ததாக சுற்றியுள்ளவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். ஆனால் கார்த்திக் ஊர் உலகத்தின் எதிர்ப்புகளையும் தாண்டி என் கைகளை பிடித்து கொண்டான். யார் என்ன பேசினாலும் எனக்கு கவலை இல்லை மலர். மேனகா எதிர்பார்த்தது இந்த வீட்டின் சந்தோஷம். இன்று என் மகனுக்கு தாயாகவும், எனக்கு வாழ்வாகவும், என் படுக்கையை ஆளும் மனைவியாகவும் நீதான் இருக்க வேண்டும். வாடகை தாயாக என் வீட்டிற்கு வந்தவள் இன்று இந்த வீட்டின் எஜமானியாக, என் மனைவியாக என் வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும். சமூகம் என்னை ஒரு வாடகை தாயாகத்தான் இந்த வீட்டிற்குள் அனுமதித்தது. ஆனால் இன்று அதே வீட்டின் எஜமானியாக, கார்த்திக்கின் மனைவியாக, என் மகனின் தாயாக நான் தலை நிமிர்ந்து நிற்கிறேன். என் தனிமை தீயில் எரிந்த எனக்கு இந்த வாழ்க்கையும் அவனது உடலின் அரவணைப்பும் ஒரு மறுபிறவி.
இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.